புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில் சோழ மன்னர்களுடைய காலத்திலே தஞ்சையின் கிழக்கு திசை காவல் தெய்வமாக வணங்கப்பட்ட மூர்த்தம். கிபி 1680 சத்திரபதி வேங்கோஜி மகாராஜா சமயபுரத்துக்கு தீர்த்த யாத்திரையாக வந்தபோது இரவு தங்கின தருணத்திலே அம்பாள் அவருடைய கனவிலே தோன்றி, உன் ஆட்சிக்கு உட்பட்ட தஞ்சைக்கு கிழக்கே புன்னை காற்றில் புற்றுருவாக நான் இருக்கிறேன், அங்கு வந்து என்னை வழிபடுவாய் அப்படின்னு கட்டளையிட்டால். அதைத் தொடர்ந்து மன்னரும் அங்கு சென்று தரிசனம் செய்து கூரை அமைத்து புன்னைநல்லூர் கிராமத்தையே உருவாக்கி கொடுத்தார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வம்சத்திலே வந்த துலஜா மகாராஜாவுடைய மகளுக்கு அம்மை வார்த்து கண் பார்வை பறிபோய்விட்டது. அவரும் குடும்பத்தோடு வந்து தேவியை வணங்கிய தருணம் அம்பாளுடைய பூரண அனுகிரகத்தினாலே அவருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்தது. மகிழ்ந்த மன்னர் என்ன பண்ணுறார், தேவிக்கு உருவம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திராலை பிரார்த்திக்க சுவாமிகள் புற்றுமண்ணால் அந்த அம்பாளுக்கு அழகான வடிவத்தை உருவாக்கி யந்திரமும் பிரதிஷ்டை செய்து அனுகிரகம் செய்தார்கள். புற்றுமண்ணால் ஆன மூர்த்தம் என்பதால் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை தைலக்காப்பானது சாற்றப்படுகிறது. கோடை காலத்திலே இன்றைக்கும் அம்பாளுக்கு முத்து முத்தாக வியர்வை அரும்புவதை சேவிக்க முடியும். உலகிலேயே மிக நீளமான முத்துப்பல்லக்கிலே பவனி வரும் தெய்வம் இவள்தான். அம்மை நோய் கண்டவர்கள் இன்றைக்கும் நீங்கள் திருக்கோவிலுக்கு போனால் நிறைய பேர் பிராகாரத்தில் தங்கி இருந்து நோய் குணமாவதை இன்றைக்கும் காண இயலும். அப்படி ஆடி மாதத்தில் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய முக்கியமான திருத்தலம் புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில்.